ட்ராவல் பண்ணும்போது சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூர்யா இப்போ ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் கருப்பு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு டேரக்டரான வெங்கி அட்லூரி டைரக்ஷன்லேயும் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் சூர்யா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு. டேரக்டர் அருண் மாதேஸ்வரன் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் வச்சு ஒரு படம் பண்ண போறதா இருந்தாரு. அந்த படத்தில் தான் சூர்யாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாயிருக்கு. டேரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் லாஸ்டா ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் தான். இவருடைய படத்தில் பேசிக்காவே லைட்டா ரத்தம் தெரிக்க தான் இருக்கும். பார்க்கலாம் இந்த படம் எப்படி உருவாக போகுது அப்படின்னு. நடிகர் வெற்றி லாஸ்டா பிரபுவோட சேர்ந்து ராஜபுத்திரன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. இப்போ அனிஷ் அச்ரப் டைரக்ஷன்ல முதல் பக்கம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் நேற்று அவருடைய ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காரு. கார்த்திகை அடுத்ததா டானாகாரன் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தமிழோடைய டைரக்ஷன்ல ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இது கார்த்தியோட 29வது படம். அதனால கார்த்தி 29 அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ். நடுக்கடல போட்டு நிக்கிற மாதிரி கனவே அப்படின்னு மென்ஷன் பண்ணி கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தெலுங்கு நடிகரான நானி ஒரு கேமியோ ரோல் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நானியோட ஹிட் 3 படத்தில் கார்த்தி கேமியோ ரோல் நடிச்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கட்டட தமிழ் தங்க மீன்கள் பேரன்பு தரமணி மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண ராம் டைரக்ஷன்ல பறந்துபோ அப்படிங்கிற படம் உருவாயிருக்கு. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா ஹீரோவா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ் அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கஷ்டம் வந்தா அப்படிங்கிற பாட்டை பாடியும் இருக்காரு. இந்த படம் ஜூலை 4 தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ஒன்று வெளியிட்டு படக்குள்ள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி மற்றும் பலர் நடிச்சு உருவாயிருக்க படம் தான் கூலி. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருந்து சிக்கிடு அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. சாங்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. 8 தோட்டாக்கள் குருதியாட்டம் படங்களை டைரக்ட் பண்ண ஸ்ரீகணேஷ் டைரக்ஷன்ல 3BHK படம் உருவாயிருக்கு. இந்த படத்துல சித்தார்த் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சைத்ரா, மீதா ரங்கநாத், சரத்குமார், தேவயானி முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர ஜூலை 4 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல 11 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. டைரக்டர் ராம் ஜெகதீஷ் டைரக்ஷன்ல பிரியதர்ஷினி புலிகொண்டா நடிச்சு மார்ச் 14 ரிலீஸ் ஆன படம் தான் கோட் ஸ்டேட் வெர்சஸ் ஏ நோபடி அப்படிங்கிற படம். இந்த படம் 5 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டு 58 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. இந்த நிலையில இந்த படத்துடைய தமிழ் ரீமேக் உரிமையை நடிகர் பிரசாந்தோடைய அப்பாவான தியாகராஜன் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தேவயானியோட பொண்ணான இனியா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாயிருக்கு. இப்போ இனியா ஜி தமிழோட சரிகமபா ஷோல கண்டஸ்டண்டா பங்கு பெற்று இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரேமலு படம் மூலியமா ஃபேமஸ் ஆனவங்க தான் மமிதா பிஜு. இவங்க விஜயோடைய ஜனநாயகன் படத்திலையும் சூர்யா கூட ஒரு படத்திலையும் டியூட் படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. டியூட் படத்தை கீர்த்திஸ்வரன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போறதா இருக்கு. இந்த நிலையில டியூட் படத்தில் மமிதா பிஜு குரல் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க.